ரொம்ப நல்லது. எத்தனை முறை மோடி வந்தாரோ அவ்வளவு வாக்கு வித்தியாசம் அதிகமானது நீலகிரி தொகுதியில். அது மாதிரி எத்தனை முறை அமித்ஷா வருகிறாரோ அத்தனை முறை எங்களுடைய முதலமைச்சர் எண்ணிக்கை அதிகப்படுத்திட்டே போவார். அருள்கூர்ந்து அவர் வர வேண்டும். அவர் வந்தால்தான் நாங்கள் 200ங்கிற இலக்கை தாண்டி 210, 207 மேலே போயிட்டே இருப்போம். சார் இதெல்லாம் இங்கே பேசலாமா? பில்கிஸ் பானுன்னு ஒரு பொண்ணை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வயசில் மூணு மாத குழந்தை, கையில் 2 வயசு உள்ள குழந்தை நடந்து போகிறாங்க. போய் அந்த பொண்ணை கற்பழித்து குழந்தைய எடுத்து பாறையில் அடித்து தேங்காய் மாதிரி உடைச்சி அதுக்கு கொடுத்த தண்டனையை குஜராத் அரசாங்கம் ரத்து பண்ணிவிட்டு வெளியே வரும்போது கூட்டிகிட்டு வரதுக்கு போய் பிஜேபி போகிறீங்க, பஜ்ரங் போகிறீங்க, இதெல்லாம் அமித்ஷா வந்து பர்மிட் பண்ணிட்டு இருக்காரு குஜராத்லன்னா இவர் பேசுகிறதா? இவர் சட்ட ஒழுங்கு பற்றி பேசுகிறதா? இங்கே மணிப்பூரில் என்ன நிலைமை? கவர்னர் வெளியே வந்தாரா? பிரைம் மினிஸ்டர் பதில் சொன்னாரா? என்ன நிலைமைன்னு கேட்குறேன். போலீஸ் பாதுகாப்போட ராணுவ பாதுகாப்போட பெண்களை கூட்டிகிட்டு போய் கற்பழிக்கிறாங்க. வீடியோ வெளியே வந்துச்சு. அந்த சீஃப் மினிஸ்டர் எடுக்க முடியல, கவர்னர் பதில் சொல்ல முடியல. இவ்வளவும் பார்த்துட்டு ஊமை மாதிரி உட்காந்துருந்தீங்க. அருவருப்பா இல்லை, வெக்கமா இல்லை? நாங்கள் தான் கேட்டோம், திமுக தான் கேட்டுச்சு. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத பிரதமரும் அமித்ஷாவும் மதுரைக்கு வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்னால் உங்களை வந்து என்ன, அது எப்படி சொல்கிறது? ஒடிசா தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஆட்சி செய்வதாங்க. ஆமாம் ஆமாம். இங்கே தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்துக்கு முன்னாடி நோக்கம் என்ன? இதுதான் உண்மையான பிளவுவாதம். ஏக இந்தியா ஒரே தேசம் என்று சொன்னால் ஒடிசாவில் யார் இருந்தாருன்னா அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த நாட்டுக்கு நல்லது பண்ணாரா கெட்டது பண்ணாதானே சொல்லணும். அவர் வந்து ஊழல்வாதியா, முதலமைச்சர் இருக்கிற அவர் வந்து நல்லவரா கெட்டவரா இதானே சொல்லணும். ஆனால் ஒடிசாவில் போய் ஒரு தமிழ்நாட்டுக்காரர் உங்களை ஆளலாமா, இந்த சாதி தமிழ்நாட்டில் இருக்கலாமான்னு கேட்ட ஒருத்தர் எப்படி வந்து ஏக இந்தியா பாரத் மாதா கட்சின்னு சொல்றதுக்கு தகுதி இருக்கு? எல்லாம் போய் சார் அவங்க எல்லாமே செய்வாங்க. எல்லா மதத்தையும் நிர்வாகத்தையும் குழப்புவாங்க. என்னன்னா அல்டிமேட்டா அவருடைய ஆதாயம். ஆர்எஸ்எஸ் என்ன இலக்கோ அதுதான். அந்த ஆர்எஸ்எஸ் இலக்குக்கு மோடியும் அமித்ஷாவும் பகடைக்காய். அது தெரிஞ்சோ தெரியாமல பண்ணிட்டு இருக்காங்க. அது தமிழ்நாட்டில் வந்து வேகாது அப்படிங்கிறதுனால விரக்தியில் இருக்காங்க. அவ்வளோதான். கூட்டணி ஆட்சி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது நீங்க எடப்பாடி தான் தெரியும் என்ன சொல்றாங்க. ஆமா, எடப்பாடி எங்க? எடப்பாடி கேட்டீங்களா? திரும்பவும் ரீட்ரேட்டட். இது வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி ஆட்சிங்கிறாரு. அப்ப அதிகாரத்தில் பங்கு உண்டான்னு கேட்டீங்க நீங்க போய். யார்? எடப்பாடி பழனிசாமி. அது என்ன சொன்னாரு? திரும்ப அவர் லோக்கல் பாஷையில் திரும்ப கூட இல்ல, திரும்ப அந்த கேள்விக்கு ஏன் வரீங்கன்னாரு. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், திரும்ப பழனிசாமியே போய் கேளுங்க. திருப்பி கேளுங்க. ஐயா நீங்க என்ன அப்படி சொன்னீங்களா? திருப்பி அவரே சொல்லிட்டு போறாங்க, நீங்க என்ன பண்ணீங்க கேளுங்க. ஒரு வலுவான கூட்டணி அமைக்க முயற்சியில வந்து ஏங்க அரசியல்ல எல்லா முயற்சியும் நாங்கள் வேண்டாம் நான் சொல்றோம். நீங்க எப்படிப்பட்ட கூட்டணி வேணாலும் அமைங்க. அந்த கூட்டணியை எதிர்கொள்கின்ற தகுதி ஆற்றல் எங்களுடைய முதலமைச்சர்கிட்ட இருக்கு, அவர் கொடுக்குற அரசாங்கத்திட்ட இருக்கு. மக்கள் இந்த ஆட்சியை எப்படி அங்கீகரிக்கிறாங்கன்னு அவர் போகிற இடத்த போய் பாருங்கள். நாங்களே போகிறோம், தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர் போகிறோம். நீங்கள் பார்க்குறீங்களா, இப்போ எல்லாம் விஷுவல் மீடியா வந்துருச்சு. ஒரு எம்எல்ஏ எம்பி போனால் கூட வாட்ஸ்அப்பில் எடுக்கிறீங்க. எந்த ஊரில் எங்களை துரத்துறாங்க? எந்த ஊரில் எங்களை வெறுக்கிறாங்க? அது ஐயாட்ட தான் கேட்கணும். நாங்கள் என்ன பண்ணுவோம்? நீங்க சொல்றீங்க மோடி இங்க வந்ததுனால வாக்கு சதவீதம் அதிகமாயிடுச்சு. இந்த தடவை அமித்ஷா பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அமித்ஷா வந்ததுனால ஒன்றும் நடக்க போறது இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா 2026 மக்களே வந்து திமுகவை தூக்கி இறங்கிடுவாங்க. இல்ல முதல்ல இது வரைக்கும் வந்து மோடி அமித்ஷா தான் சிங்கிள் மேன் ஷோ தான் காப்பாங்க. தமிழ்நாட்டில் தான் முதல்ல ஹி அக்செப்டட் தி டிஃபீட். என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு விரக்தியினுடைய உச்சத்துக்கு போய் பாலை ஷூட் பண்றாரு. மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று நாங்களும் சொல்லுகிறோம். மக்கள் உங்களை பார்த்துக் கொள்வார்கள். பாவங்க, அவரு மணிப்பூர்லாம் பார்க்கறது இல்லையா? அவரு மணிப்பூர்லாம் பார்க்கறதுன்னு கேட்குறேன். நீங்க வந்து அகில இந்திய சராசரியில் திருடா இருந்தாலும் கொள்ளையா இருந்தாலும் கொலையா இருந்தாலும் கற்பழிப்பா இருந்தாலும் நீங்க வந்து ஆல் இண்டியா சர்வே எடுத்து பாருங்க, கிரைம் பியூரோவில் அந்த சர்வே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே கம்மியாக தான் இருக்குது தமிழ்நாட்டில். நான் அதுக்காக நடக்கவே இல்லைன்னு சொல்லல, கொலையா நடக்காது அப்படி நீங்கள் இவ்வளோ பேசுறீங்களே. பகல்காம் நடந்துச்சு இல்லை, பகல்காம் இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி போய் ரிவ்யூ பண்ணவர் யார்? அமித்ஷா. அமைதி பூங்கா, இனிமேல் எந்த தப்பும் நடக்கும், ஒரு துப்பாக்கி சத்தம் கூட கேட்காதுன்னு சொன்னவர் அமித்ஷா. சொல்லிட்டு வந்து டெல்லியில் இறங்குறாரு. இறங்கின அடுத்த நாள் அங்கே வந்து தீவிரவாதிகள் தாக்கு நடத்தி இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. அதை கேட்கறது யோகியதில்லை இவருக்கு. சொல்லுங்க. சரி, ஷா கலைச்சப்ப என்ன பண்ணாங்க? ஷா கலைச்சப்ப நாங்கள் என்ன மண்டி போட்டோமா?
வண்டி போட்டோமான்னு கேட்குறேன். எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. அவசர கால எமர்ஜென்சி நீங்கள் எதுக்கலன்னா இன்னும் 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன் தரேன்னாங்க. அதே சாதான் பேசுறாரு. அந்த சாமி எதிர்த்தாடுச்சு, நீ கலைச்சிக்கன்னு சொன்னோம். திரும்ப வந்தோமா இல்லையா? திரும்ப நீங்கள் வந்துட்டீங்களா? நான் கேட்குறேன். சாலை கலைச்சிட்டு காங்கிரஸ் வந்துச்சு, எம்ஜிஆர் வந்தார், அதை விட்டுருங்க. கலைச்சிட்டு என்ன பண்ணி இப்பவும் சொல்கிறேன், எந்த ஷாக்கள் வந்தாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் பிஜேபி எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. சித்தாந்த ரீதியான எதிர்ப்பு வலுவா இருக்கிறதுனால அதை நீங்க உறுதிப்படுத்துறீங்க சார். நீங்கள் வந்து டெல்லியில், மகாராஷ்டிராவில், ஹரியானாவில் பிஜேபி வந்து ஆட்சி அமைக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, ஈவன் வெஸ்ட் பெங்காலில் கூட அமைக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, அதை பற்றி எங்களுக்கு கவலை. ஏன்னா இதுக்கு மாற்று சித்தாந்தம், எதிர் சித்தாந்தம் அவங்கள்ட்ட இல்லை. இந்துத்துவா மதவாத சக்திகளுக்கு மாற்று சித்தாந்தம் இல்லை. நாங்கள் தான் சொல்லிட்டோமே, எல்லோருக்கும் எல்லாங்கிறது தான் எங்கள் தத்துவம், திராவிட தத்துவம், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு தத்துவம், ஆண் பெண் பாலின சமத்துவம் எங்களுக்கு, சமத்துவம் எங்களுக்கு, சாதியற்ற சமூகம் எங்களுக்கு, அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த தத்துவம் உங்கள்கிட்ட இல்லை, அதனால நீங்கள் உள்ளார முடியாது. இந்த தத்துவத்தை காப்பாற்றுற ஒரு தனிப்பெரும் தலைவராக எங்களுடைய முதலமைச்சர் இன்றைக்கும் இருக்கிறார். நன்றி. அப்படி இல்லை இல்லை, அதாவது அது மாதிரி நான் தமிழில் பேசுறதுனா கீழே ஸ்க்ரோல் நீ ட்ரை